இந்த வீடியோ பார்த்தா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டைட்டிலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, லைஃபை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, நானும் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் சேஞ்ச் பண்ணுறதுனே தெரில, எப்படி பண்ணுறதுனே தெரில. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போயிருக்கீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஹலோ கைஸ், ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ பிஸியாக இருந்துக்கிட்டு பாதி ஃபோக்கஸோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. அண்ட் ஜஸ்ட் இந்த வீடியோ நான் சொல்கிற விஷயங்களை வெறும் காதில் வாங்கினா கூட ஒரு யூஸும் கிடையாது. நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லைஃப் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டான வேர்டுன்னு தெரில எனக்கு. பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்னு சொல்லலாம். ஸோ உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிடும். அப்போ ஏன்னா நீ சேஞ்சுன்னு சொல்லி யூஸ் பண்ணுற வார்த்தை வேணா, ஜஸ்ட் இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நான் சொல்லணும்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறேன் இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றுமே பண்ணாதீங்க. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காருங்க. லைக் 10 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாமல், ஃபோன் யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு ஸ்க்ரீனையும் பார்க்காம, டிவி, லேப்டாப், எந்த ஒரு ஸ்க்ரீனுமே நீங்கள் வந்து பார்க்காம, எந்த ஒரு டிவைஸுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 10 மினிட் சும்மா உட்காருங்க. எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சும்மா எதுவுமே பண்ணாமல் தனியாக உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் 10 மினிட்ஸ். இப்போ கொஞ்சம் பேர் நினைப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா என்னென்ன சும்மா உட்கார சொல்கிறான் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. 10 மினிட்ஸ் டெய்லி சும்மா உட்காந்து பாருங்கள். ஸோ இதை விட பவர்ஃபுல்லான ஸ்டெப் என்கிட்ட கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் டெய்லி 10 மினிட்ஸ் சும்மா தனியாக உட்காந்திங்கன்னா, ஸோ அந்த டைமில் உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் நிறையா அனலைஸ் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்களா, தப்பாக பண்ணுறோமோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களே வந்து உங்களுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட நீங்களே பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டெய்லி 10 மினிட்ஸ் நீங்கள் தனியாக உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போலாம் நம்ம வந்து தனியாக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது நம்ம கூட. ஏன்னா ஃபுல் டே நம்ம வந்து காலேஜ் இல்லைனா ஒர்க்குக்கு இந்த மாதிரி டைம் அங்கே வந்து பாதி டே வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் ஆகிடுது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற டைம் எல்லாமே ஃபோனில் போயிடுது. ஸ்க்ரீனே பார்த்துக்கிட்டு, ரீல்ஸ் பார்த்துட்டு, சோஷியல் மீடியா பார்த்துட்டு, அதை ஃபோன்லேயே பார்த்து அப்படியே வந்து பாதி டைம் ஃபோன்லேயே போயிடுது. ஸோ தனியாக நம்ம வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபோனை விட்டு தனியாக நம்ம எங்கேயும் போக மாட்டோம். ஸோ இதனால தான் சொல்கிறேன், டெய்லி 10 மினிட்ஸ் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டெய்லி 10 மினிட்ஸ் நான் வந்து தனியாக என் கூட எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருப்பேன்னு சொல்லி. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னல, ஸோ நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. பட் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் என்னத்தை சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்களே, ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் எப்படி இப்போ போயிட்டுருக்கு அண்ட் எப்படி உங்கள் லைஃப் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு 3 ஏரியாவை அனலைஸ் பண்ணுங்கள். 4 ஏரியா இருக்குது, மொத்தமாக நான் 3 ஏரியா தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த 3 ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் காடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ அதை நான் இங்கே அதிகமாக மென்ஷன் பண்ணலை, ஏன்னா அது உங்களோட பர்சன் சேஞ்ச் ஆகும், அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதெல்லாம் இங்கே அதிகமாக ஆட் பண்ணலை, அதை நீங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 3 ஏரியா, ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், நீங்கள் இந்த 3 ஏரியாவையும் அனலைஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தில் இப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம், ஸோ இது ஹெல்த்தில். நெக்ஸ்ட் வெல்த் இப்போ நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், இது வெல்த்தில். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நான் வெறும் அந்த ஆங்கிளில் மட்டும் சொல்ல, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து தான் ரிலேஷன்ஷிப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஏரியாவிலையும் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஸோ இது 2த்துக்கும் உள்ள கேப் என்ன, ஸோ என்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய 3rd ஸ்டெப் என்னன்னா, ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஹேபிட்ஸில் எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். உங்களோட வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ்லேருந்து எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹெல்த்தில் இப்போ நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டயட்டில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றவங்களுக்கு ஹேபிட் இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ற ஹேபிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது ஹெல்த்தில் சொன்ன எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வெல்த்தில் வந்து ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட இன்கம் இல்லை, ஸோ உங்கள்கிட்ட வந்து இன்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுற ஹேபிட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் வெல்த்துக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக டைம் நீங்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு தர மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிகமாக டைம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு தரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களோட டைம் வந்து நிறைய மொபைலில் போயிட்டுருக்கனால ஸோ மொபைல் டைமை நீங்கள் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஹெல்த்தில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அதுக்கு நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும், எந்தெந்த ஹேபிட்ஸில் நீங்கள் வந்து வெளியே எடுக்கணும். அதே மாதிரி வெல்த்தில் எந்த ஹேபிட்ஸில் நீங்கள்
நீங்கள் வெளியே எடுக்கணும், அதே மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் வெளியே எடுக்கணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இது தேர்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, ஸோ இப்போ நீங்கள் புதுசாக எந்தெந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்த பிறகு இப்போ நீங்கள் புதுசாக எந்த ஹேபிட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்துக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வெல்த்துக்கு நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணணும் மணி மேக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கு மொபைலில் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிவிட்டு ஸோ அந்த டைமை ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு தர ஆரம்பிக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ எந்தெந்த ஹேபிட்ஸை நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அந்த 4 ஸ்டெப் நீங்கள் பண்ணீங்களே, ஸோ அந்த 4 ஸ்டெப்பில் நீங்கள் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும், ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து தனியாக உட்காந்தீங்க. ஸோ தனியாக உட்காந்தும் போது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பற்றி நிறையா திங்க் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்க. ஸோ அப்போ அனலைஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் எந்த ஹேபிட்ஸ்லாம் வெளியே எடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டோம். இப்போ எந்த ஹேபிட்ஸ்லாம் அந்த வெளியே எடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டிங்களோ ஸோ அதெல்லாம் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணீங்க. அது எல்லாத்தையுமே ரைட் பண்ணுங்கள், எந்த ஹேபிட்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப்பில் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த 5 ஸ்டெப்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள்.